கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து 2 வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனமும், இரண்டாவதாக உபாகமம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் வாசிக்கிறேன், கவனிங்கள். முதலாவதாக நீதிமொழிகள் 25:22. அதனால் நீ தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். ஆமென். 2வது வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 18:4. உன் தானியம், திராட்சரசம், எண்ணெய், ஆட்டு ரோமம் என்னும் இவைகளின் முதற் பலனையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். இப்ப நாம் கண்களை மூடி ஆண்டவரை ஜெபிக்க போறோம். அந்த நீதிமொழிகள் 25:22 சொல்லுகிறது பலனளிப்பார் என்று சொல்லு. தேவன் எப்படிப்பட்ட பலனளிக்கிறவர், எதையெல்லாம் பலனளிக்க போகிறார் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி எனக்கு நல்ல பிரசங்கமாய், கர்த்தருடைய வார்த்தையாய் மட்டுமல்லாமல் எனக்கும் அந்த பலன் வரணும், எனக்கும் அந்த பலன் கிடைக்கணும் சொல்லி, நீர் பலனளிக்கிற தேவன் அல்லவா, என்னோடு இடைப்படும் என்று எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷீபா லகதுட ஹங்கட பௌதுடி யாகல பல பல பத்துரி யாகட கத்துரி யாக்கர பல பல பகட பரதியா லகதுட கத்துரி யாக்கல பந்தன கந்தன மக்கர பல பல பக்கர பகதன கதட கதுர பல ரகதுட கதீனி கத்துர பல 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 பலக கடகதுட கக்கர கதர பர ரகதனி கதேரியா கட்டக்கத்து ராத டாக டகத டக்க டூக டகத டாத டகத டகதீனி கதகதன மகத கத லகத கதீனி கத்துரா ஷபௌதுரி கதட கத்து கத்துரா பாலா 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 ஓ ரி ஷமாத்தி நா மனக டகத டாத்து ரியாக டகதர வரவர. பலனளிக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தையின் இறுதி வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் பலனளிப்பார், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். அதுதான் அந்த வார்த்தை. கர்த்தர் என்றால் யார்? யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யார் என்றால் அவர் கர்த்தர், அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் சாந்தமும் தயவும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தர் என்றால் இந்த 5 நாமங்கள், மன்னிக்கிற 6 நாமங்கள் அவருக்கு உண்டு. அதான் கர்த்தர். அப்ப கர்த்தர் என்றால் இந்த யாத்திரையாகமம் 34:6 இருக்கிற அந்த 6 நாமம் மட்டுமே கர்த்தரை காண்பிப்பது அல்ல. இதை கடந்து அந்த கர்த்தர் என்றால் யார் தெரியுமா? அவர்தான் பலனளிக்கிற தேவன், பலனளிக்கிறவர். கர்த்தர் என்று சொன்னால் ஓ சோதரம், பலனளிக்கிற தேவன். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்க வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் பலன் கிடைத்ததா இல்லையா என்பது நான் அறியேன். ஆனால் கர்த்தர் நல்லவே, தேவன் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் எப்படி தெரியுமா பலன் கொடுக்கிறவர்? ஒரு ஆச்சரியமான வசனத்தை காண்பிக்கிறேன். கொஞ்சம் இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இது நீங்க பிடிச்சு ஜெபிக்கிறதுக்கு, ஆண்டவர்கிட்ட வேதத்தை தூக்கி காட்டுறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு வசனம். அவர் எப்படி பலன் கொடுக்க சொல்றாரு பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 24:15. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு பாவமாயிருக்கும். நாம் ஒருத்தருக்கு கூலி கொடுக்கணும்னா அந்த கூலியை எப்படி கொடுக்கணும், இல்லாட்டி அந்த கூலியை எப்ப கொடுக்கணும்னா, இந்த உபாகமம் 24:15 ரொம்ப தெளிவா சொல்லுது. அவன் வேலை செய்த நாளில் தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். இது ஆண்டவர் கட்டளையிட்ட நியாயப்பிரமாண கட்டளைகளில் இது ஒரு பிரதான கட்டளை. வீட்டுக்கு வேலைக்கு ஒருத்தரை கூப்பிடுறீங்க, அவன் வர்றான், நீங்க சொன்ன வேலையை கரெக்டா முடிஞ்ச வரைக்கும் செய்துறான். வேலை முடிச்சு புறப்பட்டு போகும்போது இன்னைக்கு இல்ல நாளைக்கு வான்னு சொல்லக்கூடாது. இல்லாட்டி நீ போ ஜிபேல அனுப்புற, போன்பேல அனுப்புற சொல்லக்கூடாது. இல்லாட்டி ஒரு நைட்டு போறதுக்கே நான் நாளைக்கு தான் வாங்கி கொடுத்துற சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவதா இருந்தா அவர்களை வேலைக்கு அழைக்கவே கூடாது. அப்போ அந்த நாளில் தாமே பொழுது போவதற்கு முன்பாக கூலிக்காரனுடைய கூலி சோத்திரம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடாதாம். அப்படி இருந்தா என்ன நடக்கும்? அவன் அதன் மேல ஆவலா இருந்திருப்பான். நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு 750 ரூபா கிடைச்சிரும். அந்த 750 ரூபாயில நான் வீட்டுக்கு 500 ரூபாய்க்கு ஜாமா வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி வந்திருப்பான், ஆவலா இருந்திருப்பான். ஆனா நீங்க கொடுக்கல அப்படின்னாக்கா அவன் என்ன செய்வானா, கர்த்தரை நோக்கி முறையிடுவானா. போற வழியில புலம்பிட்டே போவான், இவன் என்னையா மனுஷன், இவனை நம்பி வேலைக்கு வந்தோம், இவன் சொன்ன வேலையெல்லாம் பார்த்தோம், சம்பளம் தர்றேன்னு சொல்லிதான் கூப்பிட்டாரு, ஆனா இப்போ சாக்கு போக்க சொல்றாரு, அடுத்த மாசம்ன்றாரு, அடுத்த வாரம்ன்றாரு, அப்புறம் தந்துடுறேன்றாரு, இல்லாட்டி அனுப்பி வைக்கிறேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே நீரே பாரு சொல்லி அவன் முறையிடுவானா. அந்த முறையிட்டா என்ன நடக்கும்? அது தேவனுடைய பார்வையில பாவமா இருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, தேவன் பலனளிக்கிறவர். அந்த பலனளிக்கிற தேவன் மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவன் கூடிய அன்னன்னைக்கே கொடுத்துடணும், அதை வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தி அதை கை கொள்ளவும் வைக்கிறார்னாக்கா, மனுஷனே அந்த பலனை உடனே கொடுக்கணும்னாக்கா அப்ப இது சொன்ன ஆண்டவர் பலன் கொடுப்பாரா இல்லையா? தேவனை முன்னிட்டு ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், அவர் பலனளிக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு வேண்டிய அந்த பலனை அவர் கொடுக்காமல் விடமாட்டார். எலிசாவை கொண்டு சமாரியாவில ஒரு தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் சொன்னார். என்ன தீர்க்க தரிசனம்? சமாரியா கொடிய பஞ்சத்துல இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒருத்தி இன்னொருத்தியோட பிள்ளைய உயிரோ அடிச்சு கொன்னு சமைச்சு சாப்பிட போறான். தான் சொந்த பிள்ளைய அடிச்சு சமைச்சு சாப்பிட போறான். அந்த அளவுக்கு பஞ்சம் வந்துச்சு. அதனால நான் என்ன செய்ய போறேன், நாளைக்கே கிரியை செய்து
இந்த இடத்துல கோதுமை கிடைக்கும், வார்கோதுமை கிடைக்கும், மாவு கிடைக்கும், கழுதையின் தலை கிடைக்கும், புறா குஞ்சுகள் கிடைக்கும். உங்களுக்கு வேண்டி எல்லாமே கிடைக்கும். அப்ப ஆண்டவர் முதல் நாள் சொன்னார், மறுநாளை நிறைவேற்றினார். அவர் பலனளிக்கிற தேவன். அப்போ இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் கொஞ்சம் சத்தியத்தின்படி வெளிப்படையா பேசுறேன். அது தப்பா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நீங்க தவறா எடுத்தாலும் வருத்தம் இல்லை. என்ன நான் சொல்ல வேண்டிய சத்தியம் என்ன? நம்ம கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன கெட்ட பழக்கம்னா, அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்யணும். யாரு? நம்முடைய ஆண்டவர். அவர் பதில் கொடுக்க வேண்டியது பதில் கொடுக்கணும், ஜெயம் கொடுக்க வேண்டியது ஜெயம் கொடுக்கணும், யுத்தம் செய்ய வேண்டிய இடத்துல யுத்தம் செய்யணும், நாம் கேட்டதெல்லாம் உடனே நடக்கணும், பொருத்தனைக்கு உத்தரவு அருளணும், நம்ம சொத்து நினைச்சதெல்லாம் ஜெயமா மாறணும். அவர்கிட்ட இருந்து எல்லாத்துக்கும் எப்போதும் உடனே பலன் எதிர்பார்க்கணும். ஆனால் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமே பலனை, அதே போல் நாம் பலன் கொடுக்கிறோமா என்பதை பாருங்க. நாம் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை கவனிங்க. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். நம்ம படியை கொண்டு அளந்தாக்கா அதே படியை கொண்டு நமக்கு பலன் கொடுப்பார். நாம் மரக்காலை கொண்டு அளந்தோம்னாக்கா அவர் மரக்காலை கொண்டு பலன் கொடுப்பார். அப்போ நாம் முதலாவது நீதியை நிறைவேற்ற வேண்டும். நான் பல நேரத்தில் ஆச்சரியப்பட்டது, அரசாங்க சம்பளம். இந்த அரசாங்கத்தில் வேலை செய்தவர்களுக்கும் வேலை செய்கிறவர்களுக்கும் நான் ரொம்ப வருஷமாவே பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னன்னா, அவர்களுடைய சம்பளமானது ஒரு நாள் 2 நாளைக்கு முன்பாகவே அரசாங்கம் கொடுத்து விடுகிறது. 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும், இல்லாட்டி 2ஆம் தேதி. ஒரு அரசாங்க முறைமையின்படி 1 முதல் 7ஆம் தேதிக்குள் அந்த பணியாளர்களுக்கு, அரசாங்க உத்தியோகஸ்தருக்கு சம்பளம் கொடுக்கணும். அது ஒரு ஒழுங்கு. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த 1ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடியே 29ஆம் தேதி இல்லாட்டி 30ஆம் தேதி இல்லாட்டி 31ஆம் தேதியே அந்தந்த வேலையாட்களுக்குரிய எல்லா பலனையும் கொடுத்தது. ஆனால் அதை தவறாமல் நாம் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சரியா நமக்கு வந்துருது. ஆனா நம்ம கையில இருந்து யாருக்கு பலனை அனுப்பணுமோ, யாருக்கு பலனை கொடுக்கணுமோ, யாருக்கு எதை செய்யணுமோ, அதற்கு நான் மாத்திரம் 5ஆம் தேதி 8ஆம் தேதி 10ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் கூட இழுப்போம். கர்த்தர் நல்லவே. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். அவர் எப்படி பலனளிப்பார்? இந்த உபாகமத்தில் வாசித்தபடி கூலிக்காரனுடைய கூலியை பொழுது சாய்வதற்கு முன்பு நாம் அதை கொடுக்கும் போது அந்த பலனை கொடுத்து, பைபிள்ல இப்படிப்பட்ட கூலிக்காரருடைய கூலியை அன்னைக்கே தவறாம கொடுத்த ஒரு மனுஷனை நாம் பார்க்கணும். அப்படி யார் என்று வேதத்துல கேட்டாக்கா எனக்கு தெரிந்து போவாஸ் தான். நீங்க யோசேப்பு கூட பாருங்களேன், சகோதரர்கள் வருவாங்க, தம்பி எல்லாம் வருவான், அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பான், ராத்திரி தங்க வைப்பான். அதுக்கப்புறம் புறப்பட்டு எப்போ போறாங்களோ அப்பதான் கூலியை கொடுத்து அனுப்பினா, தானியத்தை கொடுத்து அனுப்பினா, அப்புறம் பணத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பலாம். யோசேப்பு கூட சகோதரர்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போகும்போதுதான் கொடுப்போம். ஆனா போவாஸ பாத்தீங்கன்னா, கர்த்தர் ரூத்து கோதுமையை பொறுக்கவும் விட்டார். அப்புறம் அன்னன்னைக்கு வேலைக்காரர்களுக்கு அவன் சரியா கூலியையும் பகிர்ந்தான். இது போவாஸ குறித்து வெளிப்படையா எழுதியிருக்கு. ஆனா அந்த பலனை கரெக்டா கொடுத்த ஒரு ஸ்திரியும் உண்டு.
ஒரு ஸ்திரீயும் சரியாய் பலன் கொடுத்தால் படி அளந்தாள். யாருனாக்கா அவளுக்கு பைபிள் சொல்லுது புத்தியுள்ள ஸ்திரீ, இரண்டாவது குணசாலியான ஸ்திரீ. இந்த புத்தியுள்ள ஸ்திரீயும் குணசாலியமான ஸ்திரீ யாருனாக்கா அந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வருகிறாள் பாருங்க. அற்புதமான ஒரு குடும்ப ஸ்திரீ. அந்த ஸ்திரீயை குறித்து பைபிள் சொல்லுது, அவள் தன் வேலைக்காரர்களுக்கு நல்ல படி அளக்கிறாள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். படி அளக்கிறவள். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார். இப்போ 2 பேர் பலன் அளிக்கிறதில்லை. அந்த உபாகமத்தில் வாசித்தமே 24ஆம் அதிகாரத்தில் கூலிக்காரனுடைய கூலி பொழுது சாய்கிற வரைக்கும் வைக்காமல் அன்றைக்கே பலன் கொடுக்கிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது ரூத்தின் புஸ்தகத்திலே 1 போவாஸ், நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 2வது குணசாலியான ஸ்திரீ. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த போவாஸ் அவன் கொடுக்க வேண்டிய பலனை தவறாமல் கொடுத்தான் பாருங்க. அந்த தவறாமல் அந்த பலன் கொடுத்ததுனால அங்க நடந்தது என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த போவாசுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவருடைய அந்தரங்கத்தின் ஜீவியத்தை ஆசீர்வதித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல பலனளிக்கிற மனுஷனாய் அன்னைக்கு கூலியை அவர்களுக்கு அன்னைக்கே கொடுக்கிறவனாய் இருந்ததுனால போவாசுடைய அந்தரங்க ஜீவியை ஆசிரியக்கப்பட்டது. அந்தரங்க ஜீவியம் என்றால் எது? அவனுக்கு ஏற்ற ஒரு எஸ்தரையும் மன்னிக்கணும், ஏற்ற ஒரு ரூத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த ரூத்தின் மூலமாக அழகான குழந்தையை, ஆண் குழந்தையை கொடுத்து அந்த தாவீதின் சந்ததியே இந்த போவாஸ் மூலமாகத்தான் பிறந்தது. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா நான் தேவனுடைய சத்தியத்தின்படி வெளிப்படையா சொல்றேன், பேசுறேன். நீங்க யாருக்காவது கூலி கொடுக்கணும், யாருக்காவது கைமாற்று கொடுக்க வேண்டி இருக்குது, யாருக்காவது தர வேண்டி இருக்குதுன்னா அது உங்களுக்கு என்னதான் இழப்பு, எவ்வளவுதான் குறைவு இருந்தாலும் தயவு செய்து அதை வீட்டிலே வைத்திருக்காதீர்கள். அதனால உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதம் அங்கு தடைப்படும். பொழுது சாய்வதற்கு முன்பாக கொடுக்க முடியாவிட்டாலும் அந்த அந்தி சாய்ந்து இரவுக்குள்ளாவது நீங்கள் கொடுத்துடுங்க. நீங்க அதை செய்து பாருங்களேன், அது பலன் உண்டாகும். நான் நடந்த ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். பெரிய ஏணி வச்சு எட்டக்கூடிய பெரிய சம்பவம் கிடையாது. ஆனா ஒரு அந்த 7 விதவை போட்டா பிறகு 2 பைசா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி நானும் மூத்த மகனும் டீ சாப்பிட்றதுக்காக வழக்கத்தின்படி போற டீ ஷாப்புக்கு போயிருந்தேன். அப்போ நான் முன்னாடி உள்ள போயிட்டேன். பின்னாக என் மூத்த மகன் எபி பாஸ்டர் அவர்கள் வந்தார். வந்துட்டு அவர் சொன்னாரு, டாடி நான் உள்ள நுழையும் போது மேல ஏறும் போது இந்த மாதிரி இது காசு கீழே கிடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு 10 ரூபாய், வெறும் 10 ரூபாய், அது நல்ல 4ஆ மடிச்சு இருந்துச்சு, பழைய நோட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு, டாடி இதை என்ன பண்ண அப்படின்னா, நான் சொன்னேன் இதை நீ கடைக்கு எதுக்கு யூஸ் பண்ணாத, அப்படியே வச்சிரு, போற வழியில யாருக்காவது ஒரு போர் பேப்பர் கொடுத்தோம். ஏன்னா அது கீழே கிடந்த பணம், அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அது யாரோ இல்லாதப்பட்ட கொடுத்துருவோம். அப்புறம் நாங்க ரிட்டர்ன் ஆயிட்டோம். ரிட்டர்ன் ஆகும்போது எங்களுக்கு மைண்ட்ல அது இல்லை. அப்புறம் அதே மாதிரி வழியிலையும் யாரையும் அப்படிப்பட்ட ஏழப்பட்ட மக்களை பார்க்க முடியல. அந்த பணத்தை அப்படியே வச்சிருந்தோம். இன்னைக்கு சாயங்காலம் போகும்போது அதே டீ கடையில ஒரு சாதாரண ஏழப்பட்ட மனுஷன், அவர் எப்பயுமே வருவாரு, வந்துட்டு எனக்கு முடியல ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேட்பாரு. எப்பயும் ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா அவர் கையில கொடுப்பேன், அவர் சாப்பாட்டுக்கும் இதுக்கும். அப்ப இன்னைக்கு அவர் சொன்ன உடனே நான் கொஞ்சம் கையில இருக்க ரூபாயும் கொடுத்துட்டு, அந்த ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பாருங்க 10 ரூபா, அந்த 10 ரூபாயும் அவருக்கே கொடுத்துருங்க. நல்லா கவனிக்கணும், அந்த ரூபா கீழே தான் கிடந்தது 10 ரூபா. அது ஸ்தோத்திரம், நான் எடுத்தது
கைக்கு வந்துருச்சு, நாங்க நினைச்சா அன்னைக்கு டீ சாப்பிட்ட இடத்துல டீக்கு பதிலாக இந்த ரூபாய் நான் கொடுத்திருக்கலாம். இரண்டாவது சோத்திரம், அதை யாரும் கேட்க போவது கிடையாது. ஆனா அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணும், இது இல்லாத பட்டவர்கள் ஒருத்தர் கொடுக்கணும். அப்ப அதை அப்படியே வச்சிருந்த சமயம் வாய்க்கல. ஆனா சமயம் வாய்க்கும் போது அதை நினைவுபடுத்தி எடுத்து கொடுத்தோம். அது கொடுத்த உடனே நான் உண்மையை சொல்ற பரிசுத்தாய்க்கு உண்டாக மனசுல பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். சரி, அந்த பணத்தை நம்ம செலவழிக்கல, நமக்காக எடுத்துக்கல, அது 10 ரூபாய் தான், அந்த 10 ரூபாயை கூட கர்த்தர் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். என் கூட இருந்த ஒரு டிரைவர் அவர் சொன்னார், ஐயா ஏற்கனவே கொடுத்துட்டீங்க, இதை வேற ஏன் கொடுக்குறீங்க, போதும் கொடுக்க வேண்டாம்னார். நான் சொன்னேன், இல்ல இல்ல, இது கீழே இருந்து எடுத்த பணம், இது அப்படியே பாக்கெட்ல பத்திரமா வச்சிருக்கோம், இது அந்த கஷ்டப்பட்ட மனுஷனுக்கு கொடுத்துரும். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, நாம் தேவன் நமக்கு பலனளிப்பார் என்பது நமக்கு தெரியும். நாம் ஒவ்வொரு ஜெபத்திலையும் அவர்கிட்ட பதில் எதிர்பார்க்கிறோம், பலன் எதிர்பார்க்கிறோம். ஆனா நாம் பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த யோசேப்பை போல நாம் சொத்துறோம். அந்த பொழுது சாய்வதற்கு முன்பாக கொடுக்க வேண்டிய கூலியை கொடுத்துடுறோமா? அந்த நாள் முடியறதுக்குள்ள, அந்த வாரம் முடியறதுக்குள்ள நம்ம செய்துடுறோமா என்பதை யோசிக்கணும். தேவன் நீதியிலும் நியாயத்திலும் நடத்துகிறவர் என்று நமக்கு தெரியும். அந்த நீதி நியாயம் என்பது எது பிரதர்? இந்த மாதிரி சின்ன 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 காரியம்தான். நான் சொன்ன ஒரு 10 ரூபாய், அது ஒரு பெரிய மலையே கிடையாது. உங்களுக்கே தெரியும், நான் பெருமைக்கு சொல்ல, தினம் எவ்வளவோ பண்றோம், அதுல இது ஒரு கணக்கே கிடையாது. ஆனா ஒரு பயம், அந்த பணம் நமக்குரிய கிடையாது. அது 10 ரூபாய் இல்ல, நாளைக்கு 1000 ரூபாயே கிடைச்சிருந்தாலும் அதுதான். இதுக்கு முன்னாடி நாங்க அப்படிதான் பண்ணிருக்கோம். அதை எடுத்து செலவழிக்கிறது கிடையாது. அது ஏதோ ஒரு ஏழைப்பட்ட, இல்லாதப்பட்ட, சிறுமப்பட்ட இன்னொருத்தர் தான் பண்றது. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி நல்ல ஒரு குட் ஹேபிட் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு வரணும். அதுல ரொம்ப முக்கியமா நமக்கிட்ட வர்ற பணத்துக்கும் காசுக்கும் செலவழிக்கிற ஒவ்வொரு நயா பைசாவுக்கும் அது ஒரு தேவ பயத்தோடு செலவழிக்க தெரியும். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதுல கண்டிப்பா இருக்கணும். சோத்திரம், அந்த பயத்தோடு பண்ணி பாருங்க. ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், இந்த போவாஸ் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து அங்கிருந்து தாவீதின் வம்சத்தை வரச் செய்து, அந்த தாவீதின் வம்சத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவையே பிறக்க வைத்தார். ஒரு சின்ன தன் கூலிக்காரனுக்கு கொடுத்த கூலிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இதுல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா தேவ மனுஷர்களும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கொடுப்பார், உன் கிரியைக்கு தக்க பலனை உனக்கு தருவார். இதைத்தான் சொல்ற. அவர் தருவார், அவர் கொடுப்பார், அவர் செய்வார், அவர் செய்தருளுவார் என்றுதான் சொல்லி ஜனத்தின் காயத்தை மேற்பூச்சாய் கட்டாய் கட்டுகிறமே ஒழிய, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருடைய காரியத்தை, செய்கைக்கு தக்க பலனை, பலனை நீ உடனே செலுத்தி, பலனை பொழுது சாய்வதற்குன்பாக கொடுத்து தீர் என்று சொல்லி யாரும் போதிப்பது கிடையாது, சொல்லுவது கிடையாது. அப்படி போதித்தாலும் அதை ஒரு தேவனுடைய போதனையாக, உபதேசமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் கர்த்தர் நல்லவன். நான் சொல்ற இந்த காரியத்தை செய்து பாருங்க. நீங்க யாருக்கு பலன் கொடுக்கணும், அது மச்சனனுக்கா இருக்கட்டும், நாத்தனாருக்கா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசிக்கா இருக்கட்டும், எதிரிக்கா இருக்கட்டும், மற்ற ஊராருக்கா இருக்கட்டும், எந்த காரியத்துக்கும் தயவு செய்து மற்றவர்களுடைய எந்த வருமானத்தையும் எந்த கூலியையும் வீட்டிலே வைக்கவே வைக்காதீர்கள். அது தேவனுடைய பார்வையில் நல்லது கிடையாது. அதனால் உண்டாகிற தண்டனை ஒன்றே ஒன்று, உங்களுக்கு வரவேண்டிய பலன் அதே போல தாமதப்படும். என்றால் நாம் எந்த படியினாலே அளக்கிறோமோ அந்த படியினாலே அவரும் அளப்பார் என்று பைபிள் சொல்லும். சரி, இப்ப முதலாவதாக
இந்த பலன் கொடுக்கிறதுல முதலாவது போவாஸ். அதனால் அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சந்ததியை வாய்க்க செய்து கிறிஸ்துவின் வம்சத்தையே வரவைத்தார். இரண்டாவது நான் சொன்னேன், இந்த பலன் அளிக்கிறதுல யார் மாதிரியும் முன்மாதிரியுமா இருந்தார்கள் என்று சொன்னா, அந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 31 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஓ தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார். இப்போ நான் சொல்ற சத்தியத்தை கொஞ்சம் கவனிங்க விசுவாச தெய்வ பிள்ளைகளே. பைபிளை திறந்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்றேன். அந்த நீதிமொழிகள் 31 அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, அவள் தன் வேலைக்காரிகளுக்கு படி அளந்தாள். படி அளந்த உடனே 16ஆம் வசனம் சொல்லுது, அவள் ஒரு வயலை விசாரித்து அதை வாங்கினாள். 15ஆம் வசனத்துல வேலைக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான். அதை கொடுத்த உடனே 16ஆம் வசனத்துல பாருங்க, அவளுக்கு நல்ல சோத்திரம் ஒரு வயல் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு நிலம் கிடைச்சா பரவாயில்ல, ஒரு கட்டடம் கிடைச்சா பரவாயில்ல, இவளுக்கு கிடைச்சது வயல். வயல் என்பது தெரியுமா, மறுபடி 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 பலன் கொடுக்கக்கூடிய. ஒரு முறை விவசாயம் போடுறாங்க, நெல்லு போடுறாங்க, 4 மாசம் 6 மாசம் விளைஞ்சு அறுத்தாச்சு, திரும்ப ஒரு 8 மாசம் கழிச்சு திரும்ப விளையுது. அப்புறம் அதுல கோதுமை போடுறாங்க, அப்புறம் அது விளையுது, அப்புறம் வார்கோதுமை போடுறாங்க, அது கிடைக்குது. வயல் என்பது ஒரு முறை வாங்கினால், ஆனால் அதனால் கிடைத்த அறுவடையோ பல முறை வந்தது. 15ஆம் வசனத்திலே அவள் படி அளக்க வேண்டிய அளந்து அவள் பலனளிக்கிறவளாய் மாறினாள். 16ஆம் வசனத்திலே அவளுக்கு நல்ல வயல் கிடைத்தது ஒன்று. இரண்டாவது அடுத்த வார்த்தையை பாருங்களேன், அதே 16ஆம் வசனத்துல அவள் நல்ல கர்த்தர் நல்ல திராட்சை தோட்டத்தை நாட்டினாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு வயல் கிடைச்சது, அடுத்தது ஒரு தோட்டமே வாங்கிட்டான். இதுதான் நான் சொன்னேன், அந்த நாம் அளிக்கிற பலனுக்கு ஏற்ற பலன். தேவன்கிட்ட எதிர்பார்க்கிறோம், தப்பே கிடையாது, அது எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உரிமை உண்டு. ஆனா நாம் தேவன்கிட்ட எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் பலனளிக்கிறவர்களா மாறணும். அந்த அப்படி மாறும்போதுதான் இங்க வயல் வாங்குறா. வயல் வாங்குற உடனே அடுத்தது தோட்டத்தை வாங்கிடுச்சு. தோட்டத்தை வாங்குறது மட்டும் இல்லாம 17ஆம் வசனம் சொல்லுது, தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறான். இது எதை குறிக்கிறது? முதலாவது வயலை கொடுத்தால் அது வெளி ஆசீர்வாதம், இரண்டாவது தோட்டத்தை கொடுத்தால் அது திரள் ஆசீர்வாதம், மூன்றாவது இங்கு தன்னை பலப்படுத்துகிறாள் என்பது எதை குறிக்கிறது? தன்னை தேவனுக்குள் பலப்படுத்தி கொண்டார். வெறும் வயல் வாங்குறது, தோட்டம் வாங்குறது, விவசாயம் பண்றது, அறுவடை பண்றது, வேலைக்காரர் வைக்கிறது மட்டும் இல்லாம ஜெபிக்கிறது, துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, ஆராதிக்கிறது, பரிசுத்தாவில் நிரம்புவது, அந்நிய பாஷை பேசுவது, தரிசனம் காண்பது, வெளிப்பாடு காண்பது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது, இப்படி பலப்படுவதிலும் அவள் தன்னுடைய ஆவிக்குரிய நன்மையை விடவே இல்லை. ஒரு பக்கத்திலே தேவன் வயலையும் தோட்டத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், மறுபக்கத்திலே ஆண்டவரோடு இருக்கிற அந்த ஆவிக்குரிய உன்னதமான அனுபவம் மகிமையாய் பெருகுகிறது. நாலாவதா பாருங்க, அந்த சோத்திரம் கூலிக்காரர்களுக்கு கூலியை கொடுத்த உடனே, வேலைக்காரர்கள் பலன் சோத்திரம் படி அளந்த உடனே கிடைச்ச நாலாவது ஆசீர்வாதம் அந்த நீதிமொழிகள் 31:18 சொல்லுது, தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறார். முதலாவது வயல், இரண்டாவது தோட்டம், மூன்றாவது ஆவியின் பலன், நாலாவது இப்ப அது என்ன ஆயிடுச்சு? வியாபாரம். வயல்ல அறுத்துட்டு வந்து கோதுமையும் சோத்திர வியாபாரத்துக்கு போயிட்டு,
தோட்டத்துல விளைஞ்ச திராட்சை காய், திராட்சை பழம், திராட்சை பூ எல்லாமே இப்ப வியாபாரத்துக்கு போயிட்டு. அப்போ அவளுடைய விளைச்சல் யாரோ எடுத்துட்டு போகல, அவ கையினாலேயே வியாபாரம் ஆகுது. அப்ப அவள் பலன் கொடுக்கிறவளா இருந்தால் அதை பார்த்த கர்த்தர் அவள் இன்னும் பலன் பெற்றுக் கொள்ளுகிறவளாய் கர்த்தர் அந்த ஸ்திரியை மாற்றினார். இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த குணசாலியான ஸ்திரியாகிய, புத்தியுள்ள ஸ்திரியாகிய இந்த ஸ்திரீக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்துல என்னை கவர்ந்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, அந்த கர்த்தரோட 18வது வசனம், நீதிமொழிகள் 31:18 சொல்லுகிறது, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இப்ப கவனிங்க, 15ஆம் வசனத்துல இருட்டோட எழுந்துட்டான். ஏஞ்சது கோழி கூவுறதுக்கு முன்னாடி, பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஏஞ்சான். ஆனா இப்போ 18ஆம் வசனம் சொல்லி ராத்திரியிலே அவ தூங்கல. அப்ப காலை எழுந்து வயல்ல வாங்கி, தோட்டத்தை வாங்கி, வியாபாரத்தை பண்ணி அவள் செய்தோம். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும்னா என்ன அர்த்தம்? ராத்திரி நேரத்திலே தேவனிடத்தில் மன்றாடுகிற ஒரு ஸ்திரியாய் இருந்திருக்கிறார். இரவு நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஸ்திரியாய் இருந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பான். இங்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்ன? ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு, பெரிய வயல் வந்துருச்சு. தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு, அருமையான தோட்டம் கிடைச்சு. கர்த்தர் கூட இருக்கிறாரு, வியாபாரம் நல்லா இருக்கு. இப்ப இத பார்த்தாலே போதும் என்று சொல்லி இருந்துராம, இவ்வளவு அலுவலுக்கு மத்தியில ராத்திரியிலே தன் ஆவியாகிய விளக்கு அணையாமல் காத்து கொண்டு, சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசி எப்படி ராமலோது ஜெபித்தாரோ அதை போல இந்த அருமையான சகோதரி ஜெபிக்கிற ஒரு சகோதரியாய். எனக்கன்பானவர்களே, நாம் இன்றைக்கு பார்த்த வசனம் நீதிமொழிகள் 25:22. கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். அந்த தேவன் சும்மா பலன் அளிக்க மாட்டார். போவாசை போல பொழுது சாய்வதற்கு முன்பாக கூலிக்காரருடைய கூக்குரல் கர்த்தர் சமூகத்துக்கு போகாமல் உடனே கொடுத்ததை போல் கொடுக்கும் போது, போவாசை ஆசீர்வதித்து சந்ததியை, அவன் அந்தரங்க ஜீவியத்தை ஆசீர்வதித்து நல்ல தலைமுறையை கொடுப்பார். இரண்டாவதாக இந்த குணசாலியான ஸ்திரியை போல ஒரு பக்கம் உழைப்பு, மறுபக்கம் பிரயாசம், அதோடு தனக்கு கிடைத்த ஆதாயத்துல வேலைக்காரிகளுக்கு படியளத்து. இது செய்ததுனால தான் இங்கு கர்த்தர் இந்த ஸ்திரிக்கு பலன் அளிக்கிறார். இத நிறைய பேர் சொல்லுவதும் கிடையாது, இது எல்லாம் நிறைய பேர் ஆராய்வதும் கிடையாது. அதற்கு பதிலாக வெட்டி கிளிகளும் பச்சை புலிகளும் அரித்து போட்ட வருஷத்தின் விளைவை உனக்கு திரும்ப தருவார். உனக்கு ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும், களஞ்சியத்திலே தானியம் நிரம்பி இருக்கும். என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை. இப்படி மேற்பூச்சலான காயத்தை கட்டி 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 கிடைக்கிற பலன் நிலைத்திருப்பது கிடையாது. இந்த புத்தியுள்ள ஸ்திரிக்கு கிடைச்ச பலன் பாருங்க. வயல், அது உடனே யாரும் தோண்டி எடுத்துட்டு போக முடியாது. தோட்டம், அது உடனே யாரும் சோத்திர மூட்டையில கட்டி கொண்டு போயிட முடியாது. வியாபாரம், அது ஒரு இடத்துல தேசம் முழுவதுக்கும் பரவி போகுது. அப்போ இது எல்லாமே சோத்திர விவரிக்க முடியாத ஆசீர்வாதம். அவள் தன் வேலைக்காரிகளுக்கு பலன் அளித்தாள். அதை பார்த்த கர்த்தர் இந்த சகோதரிக்கு நல்ல பலனை கொடுத்தார். இதுதான் சத்தியம், இதுதான் ரகசியம். இந்த வெளிப்பாடு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு வேணும். நீங்க புருஷ வீட்டுக்கு செய்ய வேண்டிய, கொடுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, மனைவிக்கோ மனைவியின் வீட்டாருக்கோ செய்ய வேண்டியதாலும் சரி, அப்புறம் பார்த்துக்கலாம்.
அப்புறம் சமாளிச்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், இல்லாட்டி அப்புறம் நான் செய்துக்கிறேன், இன்னும் ஒரு 4 வருஷம் போகட்டும், அது வரைக்கும் என் கையில இருக்கட்டும். தயவு செய்து நீங்கள் பத்திரம் எழுத வேண்டியது இருந்தால் உடனே பத்திரத்தை எழுதுங்க. ஓ கர்த்தர் நல்லவன், தயவு செய்து நீங்கள் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுவதானால் உடனே நிறைவேற்றுங்க. தயவு செய்து தேவன் எதை பாரப்படுத்துகிறாரோ, எதை உணர்த்துகிறாரோ உடனே கீழ்ப்படிங்க. அப்படி செய்வதை மிகப்பெரிய பலனை கொடுக்கும், மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். என் ஊழியத்திலும் சரி, என் குடும்ப காரியத்திலும் சரி, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தருக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, ஊழியங்களுக்கு கொடுப்பது, அவர் சொன்ன வார்த்தையின்படி கொடுப்பது, இதை செய்வதில் இன்றைக்கு வரைக்கும் தயங்கினதே கிடையாது. நான் இது முன்ன ஒரு முறை பல முறை சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றேன். என்னன்னாக்கா, மற்ற ஊழியக்காரர்கள் போல தொடர்ந்து கன்வென்ஷன் கூட்டங்கள்ல ஒண்ணுமே எனக்கு கிடையாது. மற்ற போதகர்கள் ஊழியர்களுக்கு மெய்ப்பர்களுக்கு இருக்கிற மாதிரி நல்ல பெரிய சபையோ சோத்திரம் ஒரு கூட்ட ஜனமோ நமக்கு கிடையாது. இந்த நாட்டுல இருந்து மாசந்தோறும் தவறாம இவங்க இப்படி ஒரு டைட் அனுப்புறாங்க. இந்தந்த விசுவாசிகள் அவங்க பேமெண்ட் வாங்குற உடனே இவ்வளவு டைட் இந்தந்த டேட்ல வந்துருதுன்னு சொல்லக்கூடிய அளவு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாள் நேரத்தில் வரக்கூடிய எந்த தசோபாகமும் குறிப்பிட்ட காணிக்கையும் கிடையாது. ஒருத்தர் 3,000 ரூபாய் காணிக்க அனுப்புறாங்கன்னா திடீர்னு அடுத்து 3 மாசம் வர்றதே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் போன் பண்ணி அவங்கள்ட்ட ஏன் அனுப்பல, நீங்க எப்பயும் அனுப்புறவங்களாச்சும் அனுப்புங்க சொல்றதே கிடையாது. சோத்திரம் கர்த்தர் நல்லவன். நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இதுவரைக்கும் நான் நேர்ல பாத்துறாத யாரோ ஒரு ஊழியக்காரர் மாதந்தோறும் கரெக்டா 1ஆம் தேதி சோத்திரம் ஒரு காணிக்க அனுப்புற 500 ரூபாய். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு தேவப்பல்ல கரெக்டா அந்த 1ஆம் தேதி ஆவதும் போது நைட்டு 12:30 மணிக்கு ஒரு 500 ரூபாய் காணிக்குவது. இப்ப சில மாதங்களா இப்ப இது தவிர பெருசா எதுவும் கிடையாது. ஆனா தொடர் கன்வென்ஷன் கிடையாது, பெரிய தசோபாகம் கிடையாது, தவறாமல் வரக்கூடிய காணிக்கை கிடையாது, அப்புறம் சோதரம் வெளிநாட்டில் எந்த உதவியும் கிடையாது. ஆனா பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் ஊழியத்தை கிருபையா நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை கரெக்டா ஆண்டு நடத்திட்டு இருக்காரு. சோத்திரம் வீட்டுல படுத்து தூங்கினாலும் ஓய்வெடுத்தாலும் செய்ய வேண்டிய வேலைகள் செய்துட்டு இருக்கோம், சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். உடுத்துவதில் கிழிஞ்சதையும் நஞ்சதையும் தையல் போட்டது உடுத்துவதே கிடையாது. ஏனென்றால் நான் ஊழியக்காரன், கர்த்தரால் நடத்தப்படுகிறவன். அதனால கஷ்டப்படுறேன்றது ஒருத்தருக்கு தெரிஞ்சிடக்கூடாது என்பது கிடையாது. அந்த அளவுக்கு என்னை விடவே இல்லை. அப்ப உடுத்துகிறதும் கர்த்தருடைய கிருபையினாலே நல்லாவே உடுத்துறோம். ஒன்று நாங்க நல்லா சாப்பிடுறோம், 2வது நல்லா உடுத்துறோம், 3வது பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய ஊழியத்தை போகிற பிரயாணத்தை தடப்படுறது கிடையாது, தவறாம போயிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் இது எல்லாமே ஆச்சரியமான விதத்திலே அற்புதமாய் போயிட்டு இருக்குது. இந்த ஆச்சரியமான விதத்திலே அற்புதமாய் போகும்போது பல நேரம் நான் யோசிப்பேன், இது எப்படி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மூவ் ஆயிட்டு இருக்குது. எந்த ஸ்ட்ரகிள் கிடையாது, எந்த ஆர்குமெண்ட் கிடையாது, எந்த விதமான பேர்டன் கிடையாது, எந்த விதமான தடை தாமதம் கிடையாது. ஐயோ அதனால வருத்தங்கள் கிடையாது, வாக்குவாதங்கள் கிடையாது. ஆனா கர்த்தர் சரியா நடத்துறார். எனக்கு நல்லா தெரியும், நான் கொடுக்க வேண்டிய பலனை கர்த்தருக்காக ஜனங்களுக்காக என்னால் இயன்றதை போவாசை போல, குணசாலியான ஸ்திரியை போல அந்த பலனை கொடுக்கிறதுல உண்மையுள்ளவனாய் இருந்தேன், உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். அதனுடைய விளைவு இன்றைக்கு சோத்திரம் எங்கேயும் சோத்திரம் கையேந்தாதபடி கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமா நடத்தும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவரே எனக்கு பலன் தாரும், இந்த ஜெபத்துக்கு பதில் தாரும்,
இதற்கு உடனே நன்மையை அற்புதத்தை செய்யும் என்று கேட்கிறதுக்கு பதிலாக நான் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்து விடுகிறேன். நான் செய்ய வேண்டிய நீதி நியாயத்தை செய்து விடுகிறேன். நான் விதைக்க வேண்டியதை விதைத்து விடுகிறேன். ஓ கர்த்தர் போவாஸ் கூலியை கொடுத்தார். புத்தியில ஸ்திரீ நல்ல சம்பளத்தை கொடுத்தார். அந்த 2 பேரையும் கர்த்தர் 2 தூண்களாய் ஆசீர்வதித்து விட்டார். ஒரு ஊழியக்காரனா நம் பகிரங்கமா சொல்ல முடியும், இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு இதன்படி ஸ்தோத்திர தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவர்களை மெய்யாகவே போவாசை போலவும் நல்ல குணசாலியான ஸ்திரியை போலவும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். போவாசுக்கு ஒரு ரூத்தை கொடுத்தார், 2வது எப்பிராத்தாவை கொடுத்தார், 3வது பெத்லெகேமை கொடுத்தார். இந்த ஸ்தோத்திர ரூத், எப்பிராத்தா, பெத்லெகேம் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து போவாசை ஆசீர்வதித்தார். இந்த குணசாலியான ஸ்திரிக்கு நல்ல வயலை கொடுத்தார், நல்ல தோட்டத்தை கொடுத்தார், நல்ல வியாபாரத்தை கொடுத்தார். அவளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் விளக்கு இரவிலும் அணையாதிருந்தது. இப்படிப்பட்ட கிருபைகளை இன்னைக்கு இந்த இரவுக்கிரவு ஜெபத்துக்கு வந்து கண்ணும் கருத்துமாய் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், இந்த நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு பலனளிப்பார். கர்த்தர் உங்களுக்கு பலனளிப்பார். ஓ கர்த்தர் நல்லவே. அந்த பலன் ஒரு நாளும் தவறாது. அந்த பலன் ஒரு நாளும் மாறாது. கிருபையை முன்னிட்டு சொல்லுவேன், எனக்குரிய ஆசீர்வாதங்களை அந்தந்த நாளிலே அந்தந்த நேரத்திலே கிருபையாய் கர்த்தர் சந்தித்தாரே, அதே தேவன் உங்களுக்கு அந்தந்த நாளிலே அந்தந்த பலனை கொடுக்காமல் விடுவாரா? இல்லையே, கண்டிப்பாய் கொடுப்பார் அல்லவா? ஓ அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ஓ கர்த்தர் நல்லவர். அந்த ஸ்திரீ 2 காசை கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையாய் போட்டாளாம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 2 காசு. அந்த 2 காசு போட்டா பத்திலாம், அந்த 2 காசுக்கு எவ்வளவு பலன் தெரியுமா? பைபிள் சொல்லுது 5 அடைக்கலாங் குருவிகள் கிடைக்குமா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 5 அடைக்கலாங் குருவிகள். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், லூக்கா 12:6. 2 காசுக்கு 5 அடைக்கலாங் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. இப்ப கவனிக்கணும், அந்த 7 விதவை போட்டது 2 காசுங்க. 2 காசு. ஆனா கர்த்தர் திருப்பி கொடுக்கிற பலன் என்ன தெரியுமா? 5 அடைக்கலான் குருவிகள். அல்லேலூயா. அந்த அடைக்கலான் குருவி என்பது எதை குறிக்கிறது? தேவனால் மறக்கப்படாத ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அந்த அடைக்கலான் குருவியை குறித்து ஒரு அருமையான வசனத்தை சொல்றேன் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 84:3. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இப்ப அடைக்கலான் குருவிக்கு ஆண்டவர் எதை கொடுத்தா தெரியுமா? வீட்டை கொடுக்கிறாராம். நான் சொல்ற கணக்க நல்லா நீங்க கவனிக்கணும். 7 விதவை போட்டது 2 காசு. அவ கொடுத்தது 2 காசு. அந்த 2 காசுக்கு கர்த்தர் கொடுத்தது 5 அடைக்கலான் குருவி. அந்த அடைக்கலான் குருவிக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரா? நல்ல வீட்டை கொடுக்கிறார். தகைவிலான் குருவிக்கு கூடு, ஆனா அடைக்கலான் குருவிக்கு வீடு.
கூட்டுக்கும் வீட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. கூடு என்பது மரத்தில் கட்டுவது, ஆனா வீடு என்பது கர்த்தருடைய பலிபீடத்திலேயே கிடைத்ததாக அந்த வசனம் சொல்லுது. ஓ, கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். வாசிக்கிற உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு. அப்போ நீங்க என்ன பலனை செலுத்தணும்? நீங்க யாருக்கு எதை திருப்பி கொடுக்கணும்? எதை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வைக்கணும்? எதை படைக்கணும்? அது வெறும் 2000 ரூபாய் இல்லை, 25 லட்சம் ரூபாய் இல்லை, 2 கோடி இல்லை. நான் பைபிளாவே பேசுறேன். நீங்க வெறும் 2 காசுன்னா அந்த 2 காசை கொண்டு வந்து கர்த்தருடைய பீடத்துல வச்சிருங்க. அந்த 2 காசை வச்சுட்டு நீங்க திரும்பி போங்க பிரதர். அந்த 2 காசை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்க திரும்பி போங்க சிஸ்டர். உங்களுக்கு ஆண்டவர் 5 அடைக்கலான் குருவிகளை கொடுப்பார். அந்த 5 அடைக்கலான் குருவின்றது 5 எதை குறிக்கிறது தெரியுமா? யோசேப்பு தன் சகோதரனா தன் தம்பியாகிய பென்யமீனுக்கு 5 மடங்கு அதிகமான போஜனத்தை வச்சான். 5 மடங்கு அதிகமான போஜனத்தை வச்சு நல்லா சாப்பிடுன்னா. அப்ப அந்த 5 மடங்கு என்பது நல்ல திருப்தியை குறிக்கிறது, குறைவை நிறைவாக்குறதை குறிக்கிறது. நாம் அபிஷேகத்தை முன்னிட்டு பரிசுத்தாவில் நிறைந்து சொல்றேன். இன்னைக்கு இந்த கர்த்தருடைய கிருபையுள்ள உபதேசத்தை கேட்கிற, ஜபத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையின் அந்த தரித்திரியத்தை கர்த்தர் உடைக்க போறார். அந்த தரித்திரியத்தை கர்த்தர் முறிக்க போறார். உங்க காசு 2 பணமா, அது 2 காசா காணிக்க பெட்டியில போட போகுது. அந்த காணிக்க பெட்டியில போட்ட உடனே அங்க என்ன கட்டப்படுதுன்னாக்கா, ஒரு பலிபீடம் கட்டப்படுது. தேவனுக்கு ஒரு பீடம் கட்டப்படுது. அந்த பீடத்துல என்ன கிடைக்குதுன்னா, அடைக்கலாங்குருவிக்கு வீடே கிடைக்குது. அப்ப அடைக்கலாங்குருவிக்கே ஒரு வீட்டை கொடுக்கிறார்னா, ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்குரிய பலனை ஆண்டவர் சத்தியமாய் 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 அவர் கொடுக்காமல் விடவே மாட்டார். அவர் கண்டிப்பாய் தருவார். ஆனால் இந்த தாமதம் பண்றது, கடத்துறது, நாள் கடத்துறது, பொய் சொல்றது, சமாளிக்கிறது, இல்லைன்னு சொல்றது, அப்புறம் பார்ப்போன்றது, முடிஞ்சா பண்ண மாட்டேன்னான்றது, இதெல்லாத்தையும் விட்டுருங்க. இதெல்லாத்தையும் விட்டுருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதா. நாம் எதை செய்யறோமோ கர்த்தர் அதைத்தான் பலனாய் கொடுப்போம். இன்னைக்கு ராத்திரியில தேவனுடைய அபிஷேகத்தில் சொல்றேன், கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு சில அடைக்கலான் குருவிகளை ஆண்டு வச்சிருக்க, உங்களுக்கு நல்ல வீட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். போவாசுக்கு சந்ததி, குணசாலியான ஸ்திரீக்கு வயலையும் தோட்டத்தையும் வியாபாரத்தையும் கொடுத்து, அந்த ஏழை விதவைக்கு அடைக்கலான் குருவியையும் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்காமல் போக மாட்டார். அந்த பலன் கண்டிப்பாய் கட்டாயம் நிச்சயம் ஆமென்றும் ஆமென்றும் நடக்கும். அது கர்த்தரால் வரும், அப்படியே சம்பவிக்கும். கடைசியாய் எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற, கர்த்தரே உணர்த்துகிற ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு சபை போதகர், சபை மேய்ப்பர். மத்தியத்துல என்றைக்குமே அவரு பாகுபாடு இல்லாட்டி விட்டு கொடுத்தது கிடையாது. சத்தியம்னா சத்தியம்தான். அது பணக்காரர்கள் வந்தாலும் ஏழைகள் வந்தாலும் அவரு உபதேசம் பண்றதுல பயங்கர கில்லாடி. உபதேசம் தான் அவருடைய உயிர். அப்படி சத்தியத்தின்படி நல்ல ஊழிய செய்து பெரிய சபையும் கட்டினார். ஆனால் அவர் மகா அல்லோகலப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார்.
சோத்திரம் நிறைய பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்ட அவருக்கு 4 ஆம்பளை பிள்ளைகள். 4 ஆம்பளை பிள்ளைகள். இவருக்கு வயசு ரொம்ப குறைவு, அதிகபட்சம் ஒரு 35 முதல் 45 வயது கொள்ளணும். இப்போ நல்ல ஊழியம் போயிட்டு இருக்கும் போது இவருடைய ஜனன நாட்கள், ஜென்ம நாள் முடிய போகுது. அந்த போதகருடைய ஆயுசு நாட்கள் முடிய போறது கர்த்தருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் பார்த்தார், குறிப்பிட்ட இந்த நாளுக்குள் இவனை நான் என்னிடத்தில் அழைத்துக் கொள்ள போவேன். அதற்கு முன்பாக நான் இவனுக்கு பலன் கொடுக்கணும்னு கர்த்தர் பார்த்தார். அப்படி யோசிச்ச ஆண்டவர் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சபை போதகரை தேடி ஒரு மனுஷன் வந்தார். அவர் வந்து சொன்னாரு, ஒரு டீம் வர்றாங்க, அந்த டீமை வச்சு நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஒண்ணு பண்ணணும், ஒரு பெரிய குருஷேட் நடத்தணும். அந்த குருஷேடுக்குரிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு முறை அவங்களை வச்சு நல்ல ஒரு ஓப்பனிங் குருஷேட் நடத்திட்டீங்கன்னா அடுத்தவங்க தொடர்ந்து வருவாங்க, ஊழியத்துக்கு உதவியா இருப்பாங்க. அப்புறம் இந்த போதகர் ஜோமன்னார். ஆனா இவ்வளவு பெரிய, அப்போ அந்த பணம் பெரிய பணம். நான் சொல்லு சார், இத்தனை ஆண்டுகளுக்கு உண்டு, இத்தனை லட்சம் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்ட்டு. இல்ல நீங்க ஜோமனுங்க கத்தரி சுத்தமான நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த புதிதாய் வந்த சகோதரனும் அந்த போதகர் சேர்ந்து ஃபீல்ட்ல இறங்கியாச்சு. வர்ற வெளிநாட்டு டீமை வச்சு ஒரு பெரிய நற்செய்தி பெருவிழா, ஒரு குருஷேட் ஒண்ணு நடத்த தீர்மானம் பண்ணிச்சு. எல்லா அரேஞ்ச்மெண்ட் நடந்தது, எல்லாம் முடிஞ்சது. சொன்ன நாள்ல அந்த குழுவினர் வந்தாங்க. பெரிய நற்செய்தி பெருவிழா. வந்தவங்க நிறைய சைக்கிள்ஸ் அதுதான் வாங்கி ஸ்டேஜில வச்சு ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நிறைய பேர் மலர்ந்து ரசிக்கப்பட்டாங்க. கடைசியா எல்லா மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது அங்க ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர் மீட்டிங் ஒன்று வச்சாங்க ஒரு ஹோட்டல்ல. அப்போ வெளிநாட்டில் வந்த அந்த குழுவினருடைய தலைவர் அவர் எழுந்து சொன்னார், நான் இந்தியாவுல வந்து ஒரு குருஷேட் நடத்தணும் யோசிச்சப்போ இந்த இவ்வளவு பணத்துக்குள்ள இப்படிதான் நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா இங்க 4 நாள் நடத்துன்னு இந்த குருஷேட பார்த்தாக்கா என் வாழ்க்கையில எனக்கே ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கு. இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா, இவ்வளவு கிராண்டா, இவ்வளவு சுத்திரம் நல்ல காட் பிரசன்ஸோட இப்படி ஒரு மீட்டிங் நான் இதுக்குள்ள நடத்தினது இல்லை. இவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளஸ் பண்ணிட்டு அவர் போனார். போன மனுஷன் என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த குருஷேட் நடத்தின போதகரை கூப்பிட்டு, நான் உங்க ஊழியத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி எத்தனையோ லட்சங்கள் கொடுக்க ஆரம்பித்தார். லட்சங்கள் கொடுக்க ஆரம்பித்ததுதான் இந்த போதகருடைய ஊழியத்தின் குறைகள் மாறினது. உடனே டாடா சுமோ கார் ஒன்று வாங்கினார். அப்புறம் சர்ச்சை இடிச்சுட்டு பெரிய சர்ச்சை கட்டினார். சர்ச்சைக்கு பக்கத்துல இருக்க அந்த லேண்ட் எல்லாம் சுத்தி பிடிச்சு வாங்கினார். சர்ச்சைக்கு பக்கத்துல ஒரு பெரிய பிரம்மாண்ட வீடு கட்டினார். அப்புறம் மூத்த மகனுக்கு நிறைய ஊழியக்காரர்கள் வரவைத்து பெரிய மண்டபத்துல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அழகான திருமணத்தை நடத்தினார். எல்லா அங்கங்க நிலங்கள் வாங்கினது. அப்புறம் போதகர்கள் கூட்டம் நடத்தி எல்லா பாசஸ்க்கும் ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி திடீரென்ற இந்த ஊழியத்துல தேவனுடைய பலன் ஏராளம் தாராளமா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி வந்து விழ ஆரம்பித்தார். இவர் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு. எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்டதை போல வீட்டை ஒழுங்குபடுத்தின மாதிரி சபையை கட்டியாச்சு, வீட்டை கட்டியாச்சு, பையனுக்கு கல்யாணத்தை பண்ணியாச்சு, நிலங்கள் வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, இன்னும் கிளை ஊழியங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாச்சு, அறிய தெரியாத மற்ற ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யறது. இப்படி எல்லாம் வந்து எல்லாம் நடந்தது பாருங்க. திடீர்னு ஊழியக்காரர் வியாதிப்பட்டார். மருத்துவமனை கொண்டு போனாங்க. ஆபரேஷன் மேல் ஆபரேஷன் நடந்தது. ஆனாலும் சுகமாகல. குறித்த நாள் வந்தது, அவர் கர்த்தருக்குள் மரித்தார். அவர் கர்த்தருக்குள் மரித்தாலும் அவருடைய மகன், அவருடைய மருமகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஊழியத்தை எடுத்து அருமையாய் சீயோன் கோட்டையை போல கட்டிட்டாங்க. இப்ப இதை ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று சொன்னால் உங்க ஜீவ காலம் முடிகிறதுக்கு உள்ளே அந்த பலனை கண்டிப்பாய் கொடுப்பார். போவாசுக்கு கொடுத்தார் அல்லவா, குணசாலியான ஸ்திரீக்கு கொடுத்தார் அல்லவா, 2 காசு போட்ட ஸ்திரீக்கு கொடுத்தார் அல்லவா,
அப்ப உங்களுக்கும் இந்த பலனை கொடுப்பார். உங்க பிரயாசம் வீண் போகாது, உங்க விதைப்பு வீண் போகாது, உங்கள் கர்த்தருக்காக செய்த தியாகம் வீண் போகாது, உங்களுடைய திட்டமிடுதல் அள்ளி வாரி இறைச்சது வீண் போகாது. உங்களுடைய மரண காலத்துக்கு முன்பாகவே இந்த போதகருடைய எல்லாத்தையும் ஆசீர்வதித்து பெரிய பெரிய ஒரு போதகராய் மாற்றி நல்ல பலனை கொடுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆனால் ஏற்கனவே கர்த்தர் சொன்னபடி நாம் செய்ய வேண்டி கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தால் அவருடைய பலன் ஒரு நாளும் பொய்க்காது, ஒரு நாளும் தடுக்காது, ஒரு நாளும் தவறாது. அது நிச்சயமாய் வந்து உங்க வீட்டை நிரப்பும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 112 சங்கீதம் 3வது வசனம் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு சொல்றேன், கவனிங்க. சங்கீதம் 112:3, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றைக்கும் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் இருக்கும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். 2 காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க. முதலாவது, தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த பலனை கொடுக்கணுமோ அந்த பலனெல்லாம் செய்திரும். 2வது, தேவன் எனக்கு பலன் கொடுப்பார். போவாஸ் தன் வேலைக்காரர்களுக்கு கூலியை கொடுத்தார். ஓ குணசாலியான ஸ்திரீ தன் வேலைக்காரிகளுக்கு படி அளந்தார். 7 விதவை ஸ்திரீ அந்த 2 பைசாவை 2 காசை கர்த்தருக்கு போட்டார். இப்போ போவாசுக்கும் குணசாலியான ஸ்திரீக்கும் அந்த 7 விதவைக்கும் பலன் கொடுத்த கர்த்தர் எனக்கும் தாரும் ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து நிறைவேற்றுகிறேன், எனக்கும் பலன் தாரும் என்று கேளுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுடைய மரண நாளுக்கு முன்பு எந்தெந்த வேலைகளை செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய வச்சிருவார். எதை எதை நீங்க பார்க்கணுமோ அந்த நன்மையானவைகளை கர்த்தர் பார்க்க வைப்பார். ஓ சுத்திரம், எந்தெந்த நன்மை அற்புதங்கள் நடக்கணுமோ அந்த அற்புதங்களை கர்த்தர் நடக்க வைப்பார். உங்களுடைய பிரயாசம் வீண் போகவே போகாது. ஒப்பு கொடுத்து ஆவியில நிரம்பி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Hallelujah, 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 hallelujah. Appa, mukku sotram, 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 sotram. Appa, mukku sotram, ayya, me sotarikkundu taave, mukku sotram, sotram, sotram. Hallelujah, hallelujah, hallelujah. Nangai podukra mandavare, mukku ஆண்டவரே, நாங்கள் பலன் கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்லுதல், வழக்காடுதல், சாக்கு போக்கு சொல்லுதல், தள்ளி வைத்தல், ஆண்டவரே சமாளித்தல், இவையெல்லாம் எங்களை விட்டு மாறுவதாக. அதனாலேயே எங்களுக்கு வர வேண்டிய பலன்கள் தாமதிக்கிறதே. கர்த்தரதை மாற்றுவீராக. போவாசுக்கு பலன் கொடுத்தவரே, குணசாலியான ஸ்திரீக்கு பலன் கொடுத்தவரே, 7 விதவைக்கு பலன் கொடுத்தவரே, அடைக்கலான் குருவிக்கு கூட வீட்டை கொடுக்கிறவரே, இன்றைக்கு இரவுக்கிற ஜபத்துக்கு வந்தவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த நல்ல பலன்கள் உண்டாவதாக. ஆண்டவரே, சங்கீதம் 112 3வது வசனத்தின்படி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இவர்கள் வீட்டில் இருப்பதாக, இவர்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கட்டும் ஐயா.
இவர்களுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இவர்கள் பலன் கொடுக்கிறவர்களாயும் இவர்கள் பலனை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாயும் கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக, கர்த்தர் மாற்றுவீராக. இரவில் உடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனங்களை கொண்டு பேசும். இதை போட்டு திரும்பவும் ஆண்டவரே லிங்க் மூலமா யூடியூப் மூலமா கேட்கிறேன். எல்லா குடும்பத்திலும் இந்த சத்தியம் அப்படி உயிருள்ளதாய் பலன் கொடுப்பதாக, ஜெயமுள்ளதாய் மாறுவதாக. இந்த அருமையான சங்கீதம் 112:3 எல்லாருடைய தலையிலும் பலிக்கட்டும், நிறைவேறட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.